45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் டயபெட்டிஸ் செக் பண்ணும். 140லேருந்து 199க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ்னு ஒபிஸாக இருக்கிறவங்க வெயிட் குறைக்கிறாங்களோ அவளுக்கு அவ்வளோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ் நார்மல். வணக்கம், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீ டயபெட்டிஸ்னால் என்னென்னா, டயபெட்டிஸ் வரத்துக்கு ஏர்லி ஸ்டேஜ், அதாவது சர்க்கரை நோய்க்கு முன்னாடிய ஸ்டேஜ் பேர் தான் ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவோம். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எந்த அறிகுறியுமே தெரியாது, அவங்க நார்மலாக இருப்பாங்க, எந்த சிம்டம்ஸ் எந்த அறிகுறியும் டயபெட்டிஸ் பற்றி இருக்காது. ஸோ நம்ம எப்படி உங்களை கண்டுபிடிப்போம்னா, கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் டயபெட்டிஸ் செக் பண்ணும். அது எப்படி செக் பண்ணுன்னா, நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு பார்ப்போம். அது வந்து 2 முறை பார்ப்போம். ஒன்று வெறும் வயிற்றில், இன்னொன்று ஒன்று சாப்பிட்ட அப்புறம். வெறும் வயிற்றுலனா நம்ம நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு 8 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் எதுவும் சாப்பிடாம மார்னிங் ஏஞ்ச உடனே நம்ம சுகர் பிளட்டில் பார்ப்போம். அது ஒரு டெஸ்ட். இன்னொன்று வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 2 ஹவர்ஸ் கழித்து பார்ப்போம். அது வந்து போஸ்ட் பிராண்டியல் சொல்லுவாங்க. ஸோ வெறும் வயிற்றில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சாப்பிட்ட அப்புறம் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் சொல்லுவாங்க. இந்த சர்க்கரை அளவு வச்சு தான் நம்ம ஒருத்தவங்க நார்மலாக இந்த ப்ரீ டயபெட்டிஸா அல்லது டயபெட்டிஸாக நம்ம சொல்லுவோம். நார்மல்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் சர்க்கரை அளவு 100க்குள்ளே இருக்கணும், சாப்பிட்ட அப்புறம் 140க்குள்ளே இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்டிங்கில் 100க்குள்ளே இருக்குது, ஆஃப்டர் ஃபுட் 2 ஹவர்ஸ் போஸ்ட் பிராண்டியல் வந்து 140க்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பிளட் சுகர்னு அர்த்தம். ஸோ ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸ்னால் என்னென்னா, ஃபாஸ்டிங் அதாவது வெறும் வயிற்றில் 100லேருந்து 125க்குள்ளே இருக்கணும், 100 to 125. சாப்பிட்ட அப்புறம் போஸ்ட் பிராண்டியல் 140 to 199, 140லேருந்து 199க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை நோய் வரத்துக்கு முன்னாடி ஏர்லி ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உங்களுக்கு கண்டுபிடிச்சோன்னா நம்ம சர்க்கரை நோய் வராமல் முழுமையாக தவிர்க்க முடியும். ஸோ அப்போ டயபெட்டிஸ் சர்க்கரை நோய்னு எப்போ சொல்லுவோன்னா, வெறும் வயிற்றில் ஃபாஸ்டிங் வந்து 126 126 மேலே இருந்தால், சாப்பிட்ட அப்புறம் போஸ்ட் பிராண்டியல் 200க்கு மேலே இருந்தால் அப்போ தான் நம்ம உங்களை டயபெட்டிஸ் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் ரேஞ்சில் உங்கள் பிளட் சுகர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நீங்கள் பண்ணணுன்னா, இமிடியேட்டாக ஒரு டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு டயட் அட்வைஸ் சொல்லுவாங்க. ஸோ டயட் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் சுகர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும். டீ காஃபியில் எந்த சர்க்கரையோ எதுவும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ணும். ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்னென்னா, பிரிஸ்க் வாக்கிங். கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறது மினிமம் 30 மினிட்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு மினிமம் அரை மணி நேரமாச்சும் நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங் வேக நடைப்பயிற்சி பண்ணணும். இல்லைனா ஜாகிங், சைக்கிளிங் இதேமாரி எதாவது நடைப்பயிற்சி நீங்கள் பண்ணுறது நல்லது. ஸோ வாரத்தில் மினிமம் 5 நாள், அந்த 5 நாளும் மினிமம் 30 நிமிஷமாச்சும் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். மூணாவது நீங்கள் பண்ண வேண்டியது வெயிட் ரெடக்ஷன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெயிட் குறைக்கிறீங்களோ, குண்டாக இருக்கிறவங்களோ ஒபிஸாக இருக்கிறவங்க வெயிட் குறைக்கிறாங்களோ அவளுக்கு அவ்வளோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ் நார்மல் ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு டயபெட்டிஸ் வராமல் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்கள் பிளட் சுகரில் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்ட அப்புறமும் இந்த பிளட் சுகர் செக்கிங் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செக் பண்ணி நீங்கள் உங்கள் வேல்யூஸ் என்ன ரேஞ்சில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும். டயபெட்டிஸ் ரேஞ்ச் வெறும் வயிற்றில் 126, சாப்பிட்ட அப்புறம் 200க்கு மேலே வந்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் மெடிசன் சாப்பிட்ணும். இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் உங்கள் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணலாம். நார்மல் ரேஞ்சுக்கு வந்தாலும் நீங்கள் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.